அனைவருக்கும் வணக்கம். இன்னிசை வேந்தர்கள் நிகழ்ச்சியின் 5வது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் இசையமைப்பாளர்கள் சங்கர் கணேஷ் அவர்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். அவர்கள் இசையமைத்த படங்கள் என்ன, அதில் இடம்பெற்ற பாடல்கள் என்ன அப்படிங்கிறத கடந்த 4 பகுதிகளில் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சி தான் இது. இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்திருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் என் இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சில பாடல்கள் படம் ரிலீஸ் ஆன டைமில் நம்ம அடிக்கடி கேட்போம். அப்புறம் ஒரு பீரியடில் பார்த்திங்கன்னா அந்த பாட்டெல்லாம் நம்ம அப்படியே மறந்துடுவோம். திடீர்னு ஒரு நாள் அந்த பாட்டு கேட்கும்போது, அடடா இந்த நல்ல பாட்டாச்சு, ரொம்ப நாள் ஆச்சு இந்த பாட்டு கேட்டு அப்படின்னு நமக்கே தோணும். அப்படி ஒரு பாட்டு 1972ஆம் ஆண்டு வெளிவந்த கண்ணம்மா படத்தில் இருக்குது. டிஎம்எஸும் பிசிஸ்லாவும் பாடிய ஒரு பாடல், அதிக நாட்கள் நெஞ்சோடு கிடந்து அடைந்த பூச்சென்றுன்னு ஒரு பாட்டு. படம் அந்த காலத்தில் அடிக்கடி ஒலித்த பாடல். அதற்கு பிறகு மறக்கப்பட்ட ஒரு பாடல். 1972ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம் சவாலுக்கு சவால். ஜெய்சங்கர், விஜயலலிதா நடித்த படம் இது. இதுல எல்லார் ஈஸ்வரி ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க. ஒரு கிளப் டான்ஸ் பாட்டு பட்டி தொட்டி எங்கும் பட்டை கிளப்பிந்துனா அது இந்த பாட்டு தான். நான் ரோமாபுரி ராணி புது ரோஜா மலர் மேனி. இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா 1972ல பட்டி தொட்டி எங்கும் பட்டை கிளப்பிய ஒரு சூப்பர் பாட்டு. 1972ஆம் ஆண்டு சங்கர் கணேஷ்க்கும் சங்கர் கணேஷ் ரசிகர்களுக்கும் மறக்க முடியாத ஒரு படம் புகுந்த வீடு. 13/4/72ல ரிலீஸ் ஆன இந்த படத்துல ஏவிஎம் ராஜன், ரவிச்சந்திரன், லக்ஷ்மி நடிச்சிருப்பாங்க. இதுல ஒரு பாடல் மாடி வீட்டு பொண்ணு மீனான்னு. இந்த பாட்டில் சங்கர் கணேஷை நடிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ரவிச்சந்திரன் சங்கர் கணேஷை இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். என் குழுவின் இசையமைப்பாளர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். சங்கர் கணேஷ். சங்கர் கணேஷ். ரவிச்சந்திரன் சங்கர் கணேஷை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அவர் பாட ஆரம்பிப்பாரு. மாடி வீட்டு பொண்ணு மீனா பாட்டு ஒரு சூப்பர் ஹிட் பாடல். மாடி வீட்டு பொண்ணு மீனா ஓடி வீட்டு பக்கம் போறா சின்ன பையன் கண்ணு தேடி. தமிழ்ல வாய்ப்புகள் குறைஞ்சு மலையாளத்தில் பிஸியாக இருந்தார் ஏஎம் ராஜா. அவர் திரும்பவும் தமிழில் கூட்டிகிட்டு ஒரு அருமையான பாடலை கொடுத்தார்கள் ரெட்டையர்கள். புகுந்த வீடு படத்தில் ஏஎம் ராஜாவும் ஜிக்கியும் பாடிய ஒரு சூப்பர் ஹிட் பாடல் சிந்தாமரையே சிந்தியன் இதழே. இந்த பாட்டோட ஓப்பனிங் மியூசிக் வரும்போதே பார்த்தீங்கன்னா தியேட்டரில் எல்லாருமே கைத்தட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளோ அருமையான ஒரு இசையோடு இந்த பாட்டு ஆரம்பிச்சிருப்பாங்க சங்கர் கணேஷ். புகுந்த வீடு படத்துல பி சுசிலா பாடிய ஒரு இனிமையான பாடல் நான் உன்னை தேடுகிறேன் நாள்தோறும் பாடுகிறேன். புகுந்த வீடு படம் 100 நாள் ஓடி இருக்கு. அந்த 100 நாள்ல பெரிய பங்கு சங்கர் கணேஷ்க்கு உண்டு. ஏன்னா எல்லா பாடல்களுமே அருமையான பாடல்கள். இந்த பாட்டுக்கு சங்கர் கணேஷ் அமைத்த மெட்டும் பின்னணி இசையும் அருமை. இந்த படம் ரிலீஸ் ஆன டைம்ல இந்த டியூன்லயே பார்த்தீங்கன்னா சிலோன் லலிதா தங்க மாளிகைக்கு ஒரு விளம்பரம் சிலோன் ரேடியோவில் அடிக்கடி வரும். இது எத்தனை பேர் கேட்டிருப்பீங்கன்னு தெரியாது. அந்த பாட்டோட டியூன்லயே ஒரு விளம்பரமும் பண்ணியிருப்பாங்க அவங்க. நான் உன்னை தேடுகிறேன் பாட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிஎம்எஸ் தான் பாடியிருப்பாரு. டிஎம்எஸ்க்கு ஒரு வெர்ஷன் உண்டு. ஆனால் என்னன்னா 2 லைன் தான் அவர் பாடியிருப்பாரு. ஜஸ்ட் ஹார்மோனியத்தை வச்சுட்டு ரவிச்சந்திரன் பாடுற மாதிரி அந்த சீன் ஆரம்பிக்கும். ஆனால் என்ன காரணமோ தெரியல, அந்த பாட்டு ஃபுல்லாக வராது. ஜஸ்ட் 2 லைன் தான் டிஎம்எஸ் பாடுவார். அதே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். என்ன காரணத்தினால அந்த வெர்ஷனை கட் பண்ணாங்கன்னு தெரியல. நான் உன்னை தேடுகிறேன். புகுந்த வீடு படத்தில் பி சுசிலா பாடிய ஒரு சோக பாடல் கண்ணன் பிறந்த வேளையிலே அந்த தேவகி இருந்தால் காவலிலே. படத்தோட கதையை அப்படியே புரிய வைக்கக்கூடிய கவிஞர் வாலியின் வரிகளில் சங்கர் கணேஷ் கொடுத்த ஒரு இனிமையான பாடல் இது. கவிஞர் ஆலங்குடி சோமு தயாரித்து 25/8/1972ல ரிலீஸ் ஆன படம் வரவேற்பு. ஜெய்சங்கர், ஜெய் கௌசல்யா நடித்த படம் இது. இதுல ஒரு ஃபாஸ்ட் பீட் சாங் பொன்வண்ண மாலையில் நீ தொடும்போது எண்ணத்தில் என்ன சுகமோ அப்படின்னு டிஎம்எஸும் சுசிலாவும் பாடிய ஒரு பாடல். இந்த பாட்டில் என்ன ஒரு அழகு அப்படின்னா, பொன்வண்ண மாலையில் நீ தொடும்போது அப்படிங்கிற வரிகள் வரும்போது பார்த்தீங்கன்னா மியூசிக்கே வராது. அந்த ஃபுல் பாட்லையுமே பொன்வண்ண மாலையில் நீ தொடும்போதுன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா மியூசிக்கே இருக்காது.
பொன்வண்ண மாலையில் நீ தொடும்போது அந்த இடம் எம்டியாக இருக்கும். எண்ணத்தில் என்ன சுகமோன்னு ஆரம்பிக்கும்போது பார்த்தீங்கன்னா பீட் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரும். ரொம்ப ஒரு வித்தியாசமான இசை கொடுத்திருப்பார்கள் சங்கர் கணேஷ். இது ஒரு சூப்பர் ஹிட் பாடல். வரவேற்பு படத்துல கிளைமேக்ஸ் சீன்ல ஒரு பாடல், வரவேண்டும் மகாராஜா வரவேற்கும் புது ரோஜான்ட்டு எல்லாரும் ஈஸ்வரி பாடியிருப்பாங்க. படம் வந்த சமயத்துல ஹிட்டான பாடல் இது. 1970களில் பார்த்தீங்கன்னா நியூ வேவ் படங்கள் அப்படின்னு நிறைய படங்கள் வந்துட்டு இருந்தது. அந்த வரிசையில் வந்த படம் இது. 15/9/1972 ரிலீஸ் ஆன படம் அவள். ஸ்ரீகாந்த், சசிகுமார், வெண்ணிராட நிர்மலா நடித்த படம் இது. ஹிந்தியில் தோரகான்னு ஒரு படம் வந்தது, சத்ருகன் சின்ஹா நடிச்சிருப்பாரு. அந்த படத்தோட ரீமேக் தான் அவள். இந்த படம் வந்து பரபரப்பாக பேசப்பட்டது. என்ன காரணம் அப்படின்னா, இதில் வரக்கூடிய ஒரு ரேப் சீன். நடிகர் ஸ்ரீகாந்த் வந்து வெண்ணிராட நிர்மலாவை ரேப் பண்ணுவார். அந்த காட்சி வந்து ரொம்ப பரபரப்பாக அந்த காலத்தில் பேசப்பட்டது. இந்த படத்தில் நடித்த பிறகு பார்த்தீங்கன்னா கற்பழிப்பு நாயகன் ஒரு டைட்டிலே வந்து நடிகர் ஸ்ரீகாந்துக்கு வந்தது. இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு வேற படங்கள்லாம் ரேப் சீனா கூப்பிடு ஸ்ரீகாந்தை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவர் வந்து ரேப் காட்சியில் வந்து ஒரு தனி முத்திரையை பதிச்சிருப்பார். ஸ்ரீகாந்துக்கு நல்ல பேரை வாங்கி கொடுத்த ஒரு படம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எஸ்பிபியும் பிஎஸ்எஸ்லாம் ஒரு அருமையான பாடல் பாடியிருப்பாங்க. கீதா ஒரு நாள் பழகும் உறவல்ல அப்படிங்கிற பாட்டு சங்கர் கணேஷ் இசையில ஒரு சூப்பர் ஹிட் பாடல். கீதா ஒரு நாள் பழகும் உறவல்ல. அவள் படத்துல போதையில பாடக்கூடிய ஒரு பாடல், அடிமை நான் ஆணையீடு ஆடுகிறேன் பாடுகிறேன். இந்த பாட்டை சுசிலா பாடுற விதம் ரொம்ப அருமையா இருக்கும். அதே நேரத்தில் அந்த காட்சியில் நடித்த வெண்ணிராடை நிர்மலா மேல ஒரு அனுதாபத்தையும் உண்டாக்கும். இந்த பாடலுக்கு சங்கர் கணேஷ் போட்ட மிட்டும் இன்டர்லியூடும் பி சுசிலாவோட ஹம்மிங், நடுவில் ஒரு ஹம்மிங் வரும், அவ்வளோ அழகாக இருக்கும். மனதை மயக்கக்கூடிய ஒரு ரம்யமான பாடல். பூந்து வீடு படத்தோட வெற்றியை தொடர்ந்து அந்த ப்ரொடியூசர் ஜி சுப்பிரமணிய ரெட்டியார் தாய்க்கு ஒரு பிள்ளைன்னு ஒரு படத்தை எடுத்தாங்க. சாவித்ரி, ஏவிஎம் ராஜன், ஜெய்சங்கர் நடித்த படம் இது. பூந்த வீடு படத்தில் பார்த்தீங்கன்னா ஏஎம் ராஜாவுக்கு ஒரு பெரிய பிரேக் கொடுத்திருப்பார் சங்கர் கணேஷ். சிந்தாமரையே சிந்தின் இதழ் பாட்டு மூலமா. அதே ஏஎம் ராஜாக்கு தாய்க்கு ஒரு பிள்ளையிலையும் ஒரு அருமையான பாட்டு கொடுத்திருப்பாங்க சங்கர் கணேஷ். சின்ன கண்ணனே நான் தந்தையனே நீ பிள்ளையன ஒரு பந்தம் வந்தது நெஞ்சில் பாசம் வந்ததுன்னு ஏஎம் ராஜா பாடிய பாடல் ஒரு சூப்பர் ஹிட் பாடல். 1972 சங்கர் கணேஷ் ஒரு சாதனையை படைச்சாங்க. அந்த சாதனையை படைக்க அவங்க பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அந்த இன்ட்ரெஸ்டிங்கான கதையை நாளைய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.